கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீயுண்டு எல்லாம் தருகின்றே, எல்லாம் தருகின்றே. தவக்காலம், புனித வாரம், பெரிய வியாழன், ஆண்டவரின் இரவு உணவு திருப்பலி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறைமையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல்
நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. பெரிய வியாழன், ஆண்டவரின் இரவு உணவு திருப்பலி. இன்று மாலை கொண்டாடப்படும் ஆண்டவரின் இரவு உணவு திருப்பலி இயேசுவின் திருப்பாடுகளின் மிக புனிதமான 3 நாட்களை தொடங்குகிறது. இது இயேசுவின் பாஸ்கா விழா கொண்டாட்டம். இன்றைய முதல் வாசகம் முதலில் கொண்டாடிய பாஸ்கா உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் கூறிய விதிமுறைகளை கூறுகிறது. அவர்கள் பார்வோனின் அடிமைத் தளையிலிருந்து விடுபட்டு தங்களது விடுதலை பயணத்தின் தொடக்கமாக முதல் பாஸ்கா உணவை உண்டனர். ஆட்டினை வெட்டி அதன் இரத்தத்தை தங்கள் இல்லங்களின் நிலைகளில் பூசினார்கள். அன்று குடும்பமாக இணைந்து ஆட்டிறைச்சியை உண்டுவிட்டு விடுதலை பயணத்தை தொடங்கினார்கள். ஆட்டின் இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சாவு விழவில்லை. பூசப்படாத வீட்டின் தலைமகன் கொல்லப்பட்டார். ஆட்டின் இரத்தம் அவர்களை சாவிலிருந்து காப்பாற்றியது. ஆட்டிறைச்சி உண்டவர்கள் வலிமையோடு விடுதலை பயணத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைய நற்செய்தியில் காலங்காலமாக கொண்டாடப்பட்ட பாஸ்காவை இயேசு தனது பாஸ்காவாக கொண்டாடுகிறார். தனது விடுதலை பயணத்தை தொடங்குகிறார். அவரே பாஸ்காவின் செம்மறியாடாக மாறி தன்னையே சிலுவையில் பலிதர அனுமதிக்கிறார். அவரது இரத்தம் நம்மை சாவிலிருந்து, சாவுக்கு காரணமான பாவத்திலிருந்து மீட்கிறது. நாம் தான் அவர் இரத்தத்தால் பூசப்பட்ட பரிசுத்த ஆவி குடிகொள்ளும் இல்லங்கள். நாம் மீட்கப்படுகிறோம். அப்பத்திலும் ரசத்திலும் தன்னை உணவாக வழங்கி பாஸ்காவின் பலி உணவாக இயேசு தன்னையே தருகிறார். அவரோடு விடுதலை பயணத்தை தொடங்க அழைக்கிறார். பாவத்திலிருந்து, சாவிலிருந்து விடுதலை அடைந்து அவரோடு உயிர் தெழ அழைக்கிறார். அவரோடு இறந்து அவரோடு உயிர்ப்பதுதான் நமது விடுதலை பயணம். அந்த பயணத்திற்கு தேவையான வலிமையை, ஊட்டச்சத்தை அப்பரசத்தில் தன்னையே தரும் உணவை உண்பதின் வழியாக நமக்கு வழங்குகிறார். யோவான் நற்செய்தியில் இரா உணவில் இயேசு சீடர்களுடைய காலடிகளை கழுவிய நிகழ்வை படிக்க கேட்டோம். இந்த செயல் அவர் தானாக முன்வந்து ஒரு வேலையாளைப் போல வாழ்வை வழங்குகின்றதை குறிக்கிறது. சாவிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை என்பது இயேசு தானாக முன்வந்து நமது நிலைக்கு இறங்கி வந்து பணியாளைப் போல வாழ்வை தருகின்ற செயல். அதை நாமும் அவர் போல் பிறருக்கு வழங்கி பணி செய்ய வேண்டும்
என்று நமக்கு புதியதோர் அன்பு கட்டளை கொடுக்கிறார். தொடக்க அவையின் காலத்திலிருந்தே இந்த ஆண்டவரின் இரவு உணவு அவரது பாஸ்காவாக அப்பத்தை உடைத்தும் ரசத்தை பகிர்ந்தும் அவர் நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது கொரிந்திய திரு அவையில் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை 2ஆம் வாசகத்தில் படிக்க கேட்டோம். இயேசு தம் சீடரோடு கொண்டாடிய பாஸ்கா உணவின் தொடர்ச்சிதான் உலகெங்கும் நமது ஆலயங்களில் இயேசு தம்மையே அப்பரசத்தில் உணவாக தரும் பலியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பத்தை ரசத்தை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து, இது என் உடல், இது என் இரத்தத்தின் கிண்ணம் என்று ஆண்டவர் கூறிய அதே வார்த்தைகளை உச்சரித்து அவற்றை அர்ச்சிக்கிறோம். அப்பத்தை உண்ணும் போதெல்லாம், ரசத்தில் பருகும் போதெல்லாம் உம் இறப்பையும் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம் என்று அர்ச்சிப்புக்கு பின் உறக்கமாக அறிக்கையிடுகிறோம். திருப்பலி கொண்டாட்டத்தில் இயேசுவின் பாஸ்கா பயணத்தை பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பயணமாக, அவரோடு உயிர்த்து நிலை வாழ்வை நோக்கி பயணமாக அன்றாடம் தொடர்வோம். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும்.